தியானத்துக்காக லூக்கா நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். பெரிய ஏரோது எருசலேம் தேவாலயத்தை கட்டிய பின்பு 4000 பேரை வேலையை விட்டு நீக்கிவிடுகிறார். பின் அவர்களுக்கு பிழைப்புக்கு வழி இல்லை. எரிகோ போன்ற இடங்களில் கொள்ளை போன்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ரோமர்களுக்கு வரி கட்டக்கூடாது என்று ரோமர்களுக்கு எதிராக போராடி கொண்டிருந்தார்கள். இந்த கூட்டம், இதில் சிலேத்தியர் என்கிற ஒரு கூட்டத்தில் இருந்துதான் யூதாஸ் இந்த கூட்டத்திற்கு வந்தவன். இப்படிப்பட்டவர்களுக்கு சிலுவை மரணம் வழங்கப்பட்டது. இவ்விதமான கூட்டத்தை சேர்ந்த இரு குற்றவாளிகள் இயேசு கிறிஸ்துவுக்கு வலது மற்றும் இடது பக்கத்தில் ஒவ்வொருவராக 2 சிலுவையில் அறையப்பட்டனர். 2 குற்றவாளிகள் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் 2 பக்கமும் அறையப்பட்டிருந்தனர் என்பது 4 நற்செய்தி நூல்களிலும் கூறப்பட்டிருந்தாலும் லூக்கா மட்டுமே இந்த உரையாடலை பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பரிகாச குரல்கள் லூக்கா 23:35 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அங்கே இருந்த அதிகாரிகள் அவரை இகழுகிறார்கள். இவன் மற்றவர்களை இரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே இரட்சித்துக் கொள்ளட்டும். இவர்கள் இகழ்ந்து கொண்டிருந்ததை 2 கள்ளர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சிலுவையில் அறையப்பட்டவர்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல பேசுவதுண்டு. அவர்களுடைய வாயிலிருந்து வசை மொழிகளும் சபித்தலும் தான் வெளிப்படும். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பிதாவே என்று அழைத்து அனைவருக்காக மன்னிப்பை வேண்டியதை இந்த 2 கள்ளர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நன்றாக கவனியுங்கள். அங்கே எல்லோரும் நிந்தித்துக் கொண்டு இருந்ததையும் இருவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இவ்விதமான கடினமான சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து தன்னை துன்புறுத்தியவர்களுக்கு பார்த்து அவருடைய மன்னிப்புக்காக பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டதையும் இருவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த போது இவர்களுக்கும் பதில் பேச வேண்டும் என்கிற ஒரு ஆவல் வருகிறது. 23:39 பார்க்கும் பொழுது, ஒருவன் அவரை இகழுகிறான். 40:41 மற்றொருவன் கடிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு சிறு மன்றாட்டை ஏறெடுக்கிறான். என்ன மன்றாட்டை ஏறெடுக்கிறான்? நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். ஒரு சின்ன ஜெபம். கடவுளின் ராஜ்யம் ஏற்கனவே வந்துவிட்டது. மனந்திரும்பி அவர் மீது நம்பிக்கை கொண்டதால் இன்றே நீ கடவுளுடைய ராஜ்யத்தில் இடம்பெறுகிறாய் என்கிற உறுதிமொழியை கடவுள் அவனுக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். கடவுளுடைய ராஜ்யம் வந்துவிட்டது. நீ மனம் திரும்பி அவர் மீது நம்பிக்கை வைத்ததால் இன்றைக்கே அந்த ராஜ்யத்தில் நீ என்ன செய்கிற?
இடம்பெறுகிறாய் என்கிற ஒரு உறுதிமொழியை அங்கே இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். இந்த மீட்பை பெற்றுக்கொண்ட இந்த குற்றவாளியின் இடத்துல காணப்பட்ட சில தன்மைகளை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது, he had fear of God. கடவுளுக்கு பயந்தவன். 40ஆம் வசனத்துல பாருங்க, நீ இந்த ஆக்கினை உட்பட்டவனாய் இருந்தும் யாருக்கு பயப்படுகிறது இல்லையா? தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அடுத்தவனை பார்த்து கேட்கிறான். இவ்வளவு தண்டனைகளை பெற்றும் சில நேரம் மற்றவங்களை பார்த்து கேட்போம்ல, நீ இன்னும் திருந்தலையான்னு கேட்போம். சரியா? இங்க அவன் கேட்கிறான், நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இதுல நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது? அப்போ இவன் தேவனுக்கு பயந்தவனாக என்ன செய்கிறான்? இருக்கிறான். இது முதல் காரியம். ரெண்டாவது நீங்க பாருங்க, he realized himself. தன் நிலையை உணர்கிறான். 41ஆம் வசனத்துல பாருங்க, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் செய்த குற்றத்திற்கேற்ற பலனை அடைகிறோம். அந்த வார்த்தையை நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, நாமோ, நான் நினைக்கிறேன் 2 பேருமே சேர்ந்தே என்ன செஞ்சிருப்பாங்க? குற்றத்தை செய்திருப்பார்கள். அதை உணர்றான். மூன்றாவது நீங்க பார்த்தீங்கன்னா, he rebuked the convict. தவறு செய்பவனை கண்டிக்கிறான். 41ஆம் வசனத்துல பாருங்க, அவனை கடிந்து கொண்டான். தவறு செய்கிற ஒருவனுடைய தவறை சுட்டி காட்டுவதற்கு அவன் என்ன செய்யல? தயங்கல. உடனிருக்கிறவர்கள் தவறும் போது அவர்களுடைய தவறை நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சுட்டி காட்டணும். அப்படி சுட்டி காட்டுகிறவர்கள் தான் யாரு? உண்மையான நண்பர்கள். பார்த்தும் பாராமல் இருந்தால் அந்த ஆத்துமா என்ன செஞ்சிடும்? அழிந்து விடும். சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் கூட அவன் தவறு செய்வதை பார்த்து அவன் என்ன செய்கிறான்? கண்டிக்கிறான். மரணத்தின் விளிம்பில் நாம் தவறினால் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு என்பதை இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் நியாயத்தை பேசவும் வாய்ப்பு அங்கே என்ன செய்கிறது? இருக்கிறது. நான் சொல்ற புரியுதா? மரணத்தின் விளிம்பில் ஒரு மனிதன் கடைசி நேரத்தில் கூட தவறு செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. மரணத்தின் விளிம்பில் நியாயத்தை பேசுவதற்கு என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. இது இந்த இடத்துல அவனுடைய செயல்ல நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நான்காவதாக பார்க்கும் பொழுது, he spoke justice. நியாயத்தை என்ன செய்கிறான்? பேசுகிறான். ரோம அரசியல் அதிகாரமும் யூத சமய அதிகாரமும் இணைந்துதான் இயேசு கிறிஸ்துவை குற்றவாளியாக்கி அவருக்கு என்ன கொடுத்துட்டாங்க? மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. ரோம அரசியல் அதிகாரமும் யூத சமய அதிகாரமும் சேர்ந்து. 41ஆம் வசனத்துல பாருங்க, அவன் சொல்றான் பாருங்க, இவரோ தகாததொன்றையும் செய்யவில்லை. எவ்வளவு துணிஞ்சு சொல்றான்! அந்த இடத்துல அந்த துணிச்சல் வேற யாருக்குமே இல்லை. நியாயத்தை பேசுறான். இதெல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம இடத்துல காணப்பட வேண்டிய காரியங்கள். கடவுளுக்கு பயப்படுறது, நம்முடைய நிலையை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து பார்க்கிறது, மற்றவர்கள் செய்கிற தவறை சுட்டி காண்பிப்பது, அதோடு மாத்திரமல்ல நியாயத்தை பேசுவது. இங்க நீங்க பார்த்தீங்கன்னா அவன் நியாயத்தை பேசுகிறான். எல்லாருக்கும் முன்பாக அவர் குற்றமற்றவர், இவரை அநியாயமாக என்ன செய்கிறார்கள்? தண்டிக்கிறார்கள் என்பதை அறிக்கை செய்கிறான். ஐந்தாவது பாருங்க, he believed in eternity. நித்தியத்தை நம்பினான். ஒருவன் நித்தியத்தை நம்பவில்லை, ஆனால் இவன்
நித்தியத்தை என்ன செய்கிறான்? நம்புகிறான். மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆனால் அநேகர் அதை கேட்கல. ஆனால் இவன் வாழ்வின் கடைசி தருணத்தில் கடவுளுடைய ராஜ்யத்தை அவன் என்ன செய்தான்? நம்பினான். அடுத்தாக்கில் பாருங்க, he utilized the opportunity. அவன் வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டான். ஒரு கட்டத்திற்கு மேல் தலைக்கு மேல வெள்ளம் போன பின்பு விரக்தியோடு தன்னம்பிக்கை இழந்து பேசுவார்கள் சிலுவையில் அறையப்பட்டவர்கள். ஏன்னா அவங்க வாழ்க்கை என்ன செய்ய போகுது? முடிய போகுது. ஒரு பெரிய விரக்தி இருக்கும், தன்னம்பிக்கை இழந்துருவாங்க. ஆனால் இவன் தனக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பை என்ன செய்கிறான்? பயன்படுத்தி கொள்கிறான். இறந்தவரை உயிரோடு இயேசு கிறிஸ்து எழுப்பியதை கண்டவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் சிலுவையில் அறையப்பட்டு உயிர் விட்டு கொண்டிருக்கும் ஒரு குற்றவாளி அவரை என்ன செய்கிறான்? ஏற்றுக்கொள்கிறான். இவர் மூலமாகத்தான் அந்த நித்திய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியும்? அடைய முடியும் என்பதை நம்பி நம்முடைய ராஜ்யத்தில் அடியேனே நினைத்தார். யோசித்து பாருங்க, இன்றைக்கு நமக்கு எத்தனையோ வாய்ப்பு. அவனுக்கு அந்த வாய்ப்பு வாழ்வின் கடைசி தருணத்துல தான் கிடைச்சது. ஒருவன் பயன்படுத்தி கொள்ளல, ஒருவன் என்ன செய்கிறான்? பயன்படுத்தி கொள்கிறான். கடைசியா நீங்க பாருங்க, he identified himself with Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு தன்னையும் அடையாளப்படுத்திக் கொள்கிறான். இயேசு கிறிஸ்துவோடு கூட தன்னையும் என்ன செய்கிறான்? அடையாளப்படுத்திக் கொள்கிறான். அவரோடு கூட இருந்தவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. யாரும் அவரோடு தன்னை அடையாளப்படுத்தல. ஆனால் ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் சிலுவையில் மரிக்கிற வேளையில் அவன் தன்னை இயேசு கிறிஸ்துவோடு கூட என்ன செய்கிறான்? அடையாளப்படுத்துகிறான். அன்பானவர்களே, அவரை எட்டி கூட பார்ப்பதற்கு தயங்கிய வேளையில் இவன் தண்டிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவோடு கூட தன்னை அடையாளப்படுத்தி நம்முடைய ராஜ்யத்தில் அடியனை என்ன செய்யும்? நினைத்தருளும். அவர் இருக்கிற இடத்துல நான் என்ன செய்யணும்? இருக்கணும். யோசித்து பாருங்க, நம்ம எத்தனை பேர் வாழ்வின் கடின சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்மளை அடையாளப்படுத்துறோம். கடைசியாக சிந்தனைக்கு, தண்டிக்கப்பட்ட இந்த குற்றவாளியை விட நாம் எந்த விதத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறோம்? சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அவனிடம் காணப்பட்ட சிறப்பான பண்புகள் எத்தனை நம்மிடத்துல காணப்படுகிறது? 2 பேருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஒருவன் வாய்ப்பை பயன்படுத்தினான், ஒருவன் வாய்ப்பை என்ன செஞ்சிட்டான்? அலட்சியப்படுத்தினான். இந்த ஆண்டு இந்த மும்மணி தியான ஆராதனையில நம்ம அநேகருக்கு ஆண்டவர் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். நம்ம எத்தனை பேர் இதை பயன்படுத்தி கொள்கிறோம் என்பது உங்க கையில தான் இருக்கு. அங்கே அவரை ஏளனம் செய்தவர்களின் சத்தத்தையும் இருவரும் கேட்டார்கள். இயேசு கிறிஸ்துடைய சத்தத்தையும் கேட்டார்கள். ஒருவன் ஏளனம் செய்த கூட்டத்தோடு சேர்ந்து விட்டான். ஒருவன் இயேசு கிறிஸ்துடைய சத்தத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவோடு என்ன செய்தான்? சேர்ந்தான். இன்னைக்கு யாரோடு கூட நாம் நம்மை அடையாளப்படுத்த போகிறோம்? ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம், அவர்களோடு சேர்ந்து இவரை நிந்தித்தால் நம்மளை இறக்கி விட்டுருவாங்கன்னு கூட அவன் நினைச்சிருக்கலாம். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு கடந்து செல்ல நாம் இருக்கிறோமா? சிலுவையில் தான் அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அநேக வாய்ப்புகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பாடுகளில் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் ஒருவன் ஆறுதலாய் இருந்தான். ஆனால் நாம் அவரை தினம் தினம் பாடுகளுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உட்படுத்தி கொண்டிருக்கிறோம். வார்த்தையால், வாழ்க்கையால். அன்பானவர்களே,
திருச்சபை அவருடைய சரீரம். திருச்சபையின் அங்கத்தினர்களாக இருக்கிற நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தந்த இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.